அவன் அவன் அக்கினி கடலிலே அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அப்படியாக இந்த நல்ல நாளை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளை விட்டுவிடாதே. கால சமயமாய் இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற என்னைக்கு நான் மறித்தா எங்கே போகும்? நம்முடைய ஆன்மா விலையேறப்பட்டது. அந்த ஆன்மாக்கு மரணமே கிடையாது.
பிரியமான தேவஜனமே, எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாடகம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கணும் நாங்க நம்புறோம். இது ரொம்ப கடைசி காலமா இருக்குது. இயேசு ரொம்ப சமீபமா இருக்குது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஒரு ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்திருக்காரு. அதனால நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பாவத்தையும் விட்டு விலகணும். பொய் சொல்றது, அடுத்தவங்களை புறம் கூறது, பொறாமப்படுறது, செல்லுக்கு அடிமையா இருக்கிறது, சர்ச்சைக்கு லேட்டா வர்றது, ஊழியக்காரர்களை திட்டுறது, அவங்கள குறை சொல்றது, இந்த மாதிரி பாவம் நம்ம கிட்ட இருந்தா தயவு செய்து இந்த நொடியிலிருந்து அந்த பாவம் நம்மளை விட்டு விலகிடலாம். அந்த பாவம் நம்ம கிட்ட வேணாம். நரகம் ஒண்ணு இருக்கு, பரலோகம் ஒண்ணு இருக்கு. நரகம் நமக்காக நியமிக்கப்பட்டது அல்ல, பரலோகம் மட்டும்தான் நம்மளுக்காக நியமிக்கப்பட்டது. அந்த பரலோகத்துல இயேசு ராஜா இருக்கிறாரு. அந்த இயேசு ராஜாவை சந்திக்க இந்த பூமியில நாம பிரயாசப்படணும். வாழறது ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை இயேசுக்காக வாழணும். மரித்தாலும் இயேசுக்காக, வாழ்ந்தாலும் இயேசுக்காக. நீங்க எல்லாரும் கண்டிப்பா இயேசப்பாவை ஏத்துப்பீங்கன்னு நாங்க நம்புறோம், விசுவாசிக்கிறோம். உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணிக்கிறோம். நிச்சயமா நீங்க ஆண்டவரை ஏத்துப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.